श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री उवे மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் ஆச்சரியமாக அருளிச் செய்த ஒரு காவிய கிரந்தம். 717 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீமத் நிகமாந்த தேசிகன் அவருடைய திவ்ய சரித்திரத்தை கொண்டது. பரமபாக்கியம் அடியனுக்கு இந்த ஸ்லோகத்தையும் அதன் தமிழ் அர்த்தத்தையும் ஸ்ரீகாந்த் சுவாமியும் ஜெகநாதன் சுவாமியும் தமிழ் அர்த்தத்தை ரொம்ப எளிமையாக தெரிவித்துள்ளார்கள். அதை அடியன் ஜஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். யதாசக்தி யதாமதி. இது வரைக்கும் 688 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. நேற்றைய தினம் ஒரு சிற்பி சுவாமியை சேலஞ்ச் பண்ணி அவர் அந்த சிற்பி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு மிகவும் வெட்கப்பட்ட நிலையில் தலை குனிந்து பிறகு அந்த சுவாமி அந்த பீடத்தை உலையை கொண்டு செதுக்கி சரி செய்து அந்த சிற்பத்துக்கு ஏற்றவாறு பொருத்தினார் என்று பார்த்தோம். இன்றைக்கி 689வது ஸ்லோகத்திலிருந்து திருஷ்ட்வா குருணை புண்ணியம் சப்யேஷு ஸ்லாகமானேஷு ஷில்பார்த்தசாரநாம பிரபந்தமபி தேசிகச்சக்ரே. எல்லா விஷயத்திலும் சுவாமியுடைய ஆற்றல் நைபுண்ணியத்தை அறிந்த அங்கிருந்த மக்கள் அவரை மிகவும் புகழ்ந்து பேசினர். இப்படி சிற்பங்கூட இவ்வளோ அழகாக வடித்து அதையும் தன்னை அதில் ஆவிர்பவித்து கொண்டு என்ன ஆச்சரியமாக பண்ணியிருக்கார். இது செதுக்கப்படவில்லை, தானே ஆவேசித்திருக்கிறார் என்று அதை பார்த்தவுடன் அவர்களுக்கு அவ்வளவு புகழ்ந்தார்கள். பிறகு சுவாமி ஷில்பார்த்த சாரம் என்ற சில்பசாஸ்திரத்திற்கு ஒரு அனுகுணமான ஒரு கிரந்தத்தையும் இயற்றினாராம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஆச்சாரிய சார்வபௌமன் பக்னோக்ராக்ரஹ ஆர்யானுக்ரஹ ஹேதோர்னநாமதம் காருஹு தஸ்யாரிராதைஷயா வரதாச்சாரியேண விக்கிரகோக்ராஹி பக்னோக்ராக்ரஹ ஆர்யானுக்ரஹ ஹேதோர்னநாமதம் காருஹு தஸ்யாரிராதைஷயா வரதாச்சாரியேண விக்கிரகோக்ராஹி. அந்த சிற்பி தன்னுடைய கர்வம் பங்கப்படுத்துபவனாய் சுவாமி தேசிகனுடைய மேதாவிலாசத்தை புகழ்ந்து அவரிடமிருந்து வணங்கி விடை பெற்று கொண்டான். பிறகு சுவாமி தேசிகன் அவருடைய திருக்குமாரர் வரதாச்சாரியார் வரத தேசிகன் அந்த சுவாமி வடித்த அந்த விக்கிரகத்தை ஆராதனை செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டு அதை ஏல பண்ணி கொண்டு சென்றார். அவ்வளவு பித்ருபக்தி, ஆச்சாரிய பக்தி, அதுவும் சுவாமியே ஆவேசித்து ஏற்படுத்தின ஒரு விக்கிரகம்னா சும்மாவா? பரம பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால் அதை எடுத்து ஏழ பண்ணி கொண்டு சென்றார். நாராயண கருணா ரசதாரா பரிவாக பரிபாகே அவதாரே கர்த்தவ்யான் அகிலான் யார்யோ அச்சரீகாரீத். நாராயண கருணா ரசதாரா பரிவாக பரிபாகே அவதாரே கர்த்தவ்யான் அகிலான் யார்யோ அச்சரீகாரீத். ஸ்ரீமன் நாராயணுடைய கருணை ஒன்றினாலேயே அந்த கருணையின் அம்சமாகவே அவதரித்தவர் சுவாமி தேசிகன். சாக்ஷாத் திருமலை அப்பன் ஸ்ரீனிவாசனுடைய அவதாரம்.
வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் ஸ்வதவா பவேத் யதீந்திராம் ஸ்வதவேத் எவம் பிதர்க்கியாயாஸ்து மங்களம்னு சுவாமி தேசிகன் மங்கள ஸ்லோகங்களில் வரும். ஸ்ரீ வெங்கடேஸ்வருடைய அம்சமோ இல்லை அந்த வெங்கடேஸ்வருடைய கண்டாவதாரமோ இல்லை சாட்சாத் ராமானுஜருடைய அவதாரமோ அப்படின்னு தர்க்கம் பண்ணுவார்களாம் அவரை பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் கருணையின் தயையின் அம்சமாகவே அவதரித்தவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகன் அந்த ஸ்ரீமன் நாராயணனின் ஆக்ஞையை சிரமேற்கொண்டு தான் அவதரித்து செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்து முடித்தவராய் கிருத்தியரானார். எத்தனை கிரந்தங்கள், சுமார் 120 கிரந்தங்கள். அதுவும் எவ்வளவு அழகாக சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார். எம்பெருமான் நிலையை விளக்கினார், பிரதிபந்தங்களை நீக்கினார், தடைகளை விளக்கினார். தாயாரின் தனிப்பெருமையை கூறி அவள் பெருமாளுக்கு சமமானவள் என்றார். இருவருமே நமக்கு சமத்துவம், சேஷி தம்பதி தெய்வத்தம் நக பிரதானர்கள் என்றார். உலகம் முய்ய ஒரே வழியான சரணாகதியை பிரமாண வழியாக எடுத்துரைத்தார். ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் காட்டிய அந்த சரணாகதி நெறியை அசைக்க முடியாத சித்தாந்தமாக செய்து சுதந்திர உபாயமாக நிஷ்கர்ஷணம் பண்ணினார். ராமானுஜர் ஏற்படுத்தின அவர் அனுஷ்டித்து காட்டிய சரணாகதி கத்தியத்தின் மூலம் அந்த சரணாகதியை தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியேன்னு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். உலக அனைத்துக்கும் இதை பொதுவாக்கினார். அவரவர் தாம் அடைந்த பிறவி நிலைகளுக்கு ஏற்ற கர்மானுஷ்டானங்களை விடவே கூடாது என்று கீதாச்சாரியன் கண்ணனின் வழியை காட்டினார். பூர்வாச்சாரியர்களின் வாக்கை பாதுகாத்து பல வகை நூல்களாக பொக்கிஷமாக அவைகளை நமக்கு தந்தார். எவ்வளவு ஒரு ஹியூமிலிட்டி, எளிமை! நாம் பெரியோம் அல்லோம் என்ற உணர்வை வெளிப்படுத்தினார். தான் பாகவத சேஷன், பாகவத தாசன் என்று வருநாள் பழுதற்ற வாழ்வின் நெறி உரைத்தார். தமக்கு பின்னரான தேசிகர்களை மகாதேசிகனாக்கினார், ஆச்சாரியர்களை மகாதேசிகனாக்கினார். இப்படி எத்தனை ஆச்சரியமான விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அதனால் தான் அவதரித்து செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்து முடித்தவராய் கிருத்தியரானார் என்கிறார் சுவாமி ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன். 692வது ஸ்லோகம். சிஷ்யான் வினீய சதசஸ்தத்வான்யுபதிஷ்ய கூட்டானி ஸ்ரீமத் ராமானுஜமுனி சித்தாந்தே அவீவதச்சரத்தாம். शिष्यान् विनीय शतसस्तत्त्वान्युपदिश्य गूढानि श्रीमत् ராமானுஜமுனி சித்தாந்தே அவிவிருதச்சத்ரதாம். நூற்றுக்கணக்கான சிஷ்யர்களுக்கு நம் சம்பிரதாய விஷயமான ரகசிய அர்த்தங்களை உபதேசித்தவர் சுவாமி தேசிகன். ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தில் பல பேருக்கு நம்பிக்கையும் ஆசையும் விளைவித்தவர் சுவாமி தேசிகன். व्यत्वं निर्धूय तथा मुक्ते पदवीं निरूप्य रमणीयां श्रीनायकचरणाम्बुजरसिका नामा तथा न सन्तोषं. व्यध्वं निर्धूय तथा मुक्ते पदवीं निरूप्य रमणीयां श्रीनायकचरणाम्बुजरसिका नामा तथा न सन्तोषं. நூற்றுக்கணக்கான சிஷ்யர்களுக்கு நம் சம்பிரதாய விஷயமான மோட்சம் செல்வதற்கு தவறான பாதையை உபதேசித்த பாஹ்ய குதுஷ்டி மதங்களை நிரசனம் செய்து சுவாமி தேசிகன் முக்தி அடைவதற்கு சரணாகதி என்னும் ஒரு அழகிய பாதையை நிரூபித்து பிரகடனம் செய்தார். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஏற்படுத்தின அந்த அழகிய பாதையை நிரூபித்தார். ஸ்ரீ நாயகனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடி தாமரைகளில் சேர ஆசை உள்ளவர்களுக்கு இந்த பாதை மிகவும் சந்தோஷத்தை அளித்தது என்கிறார் சுவாமி. இங்கே சசஹர்ஷம் நிரகார்ஷீத் உத்கர்ஷம் நளினநயனஸ்ய நிகமானுவர்த்தினானா நித்யா கிருதிபிஹி. ஆச்சரியமான ஸ்லோகம். சசஹர்ஷம் நிரகார்ஷீத் உத்கர்ஷம் நளினநயனஸ்ய நிகமானுவர்த்தினானா நித்யா கிருதிபிஹி.
ஆயிரம் ஆயிரமான குதிருஷ்டிகளை நிரசனம் செய்து செந்தாமரை கண்ணனான கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அந்த பெரியவாய கண்களுடைய அழகிய தாமரை கண்ணனான பகவானுக்கு பரமானந்தத்தை ஏற்படுத்தினார், முகோல்லாசத்தை ஏற்படுத்தினார். சுவாமி தேசிகன் பெருமாளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார். குதிருஷ்டிகளை நிரசனம் செய்து தனது வாழ்நாளில் வேதாந்தங்களுக்கு அனுகுணமாக பலவிதமான கிரந்தத்தையும் சாதித்து நல்லோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆனந்தத்தை விளைவித்தார். உதகாதுதயாகா ஸ்ரீ நிகமாந்த குரோர் அபூர்வபோதேந்து அக்ஷய ஆந்தரதிமிராபஹரோ விகலங்கலவகந்தः. உதகாதுதயாகா ஸ்ரீ நிகமாந்த குரோரபூர்வபோதேந்து அக்ஷய ஆந்தரதிமிராபஹரோ விகலங்கலவகந்தः. கிழக்கே மேலே உதிக்கும் சந்திரன் ராத்திரியின் இருளை எப்படி போக்குகிறதோ அதே போல சுவாமி இந்த பூவுலகில் உதித்து எல்லாருடைய மனசிலும் அஜ்ஞானம் என்ற இருளை போக்கினார். குரு அப்படின்னாலே அஜ்ஞானத்தை இருளை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். கிழக்கே உதிக்கும் சந்திரன், சாயங்கால ராத்திரி வேளையில் கிழக்கே உதிக்கும் சந்திரன் எப்படி ராத்திரியின் இருளை போக்குகிறதோ அதுபோல சுவாமி அவதரித்து அஜ்ஞானம் என்ற இருளை நம் மனத்திலிருந்து போக்கினார். விரச்சய்ய திருடாம் பக்திம் பிரமாண தத்வானுசாரி சத்யுக்திம் ஏகைகாம் யத் சூக்திம் பீத்வா தீரா பஜந்தி தாம் முக்திம். பக்திம் யுக்திம் சூக்திம் முக்திம், இவ்வளோ அழகான ஸ்லோகம். விரச்சய்ய திருடாம் பக்திம் பிரமாண தத்வானுசாரி சத்யுக்திம் ஏகைகாம் யத் சூக்திம் பீத்வா தீரா பஜந்தி தாம் முக்திம். சுவாமி வேதாந்த தேசிகன் சாதித்தருளின ஒவ்வொரு கிரந்தத்திலும் உள்ள அமுதத்தை பருகி பருகி பகவானிடத்தில் திருடமான பக்தி மேன்மேலும் வளர்க்கப்பட்டவர்களாய் அவர் கிரந்தங்களில் சாதித்துள்ளபடி பிரமாணங்களுக்கு ஏற்றாற்போல் ஆச்சாரத்தை கடைப்பிடித்தவர்களாய் பாகவதோத்தமர்கள் ஞானிகளாகி முக்தி அடைந்தனர் என்கிறார் இங்கே சுவாமி. ஒவ்வொரு கிரந்தத்திலையும் சுவாமி சாதித்தருளின ஒவ்வொரு கிரந்தத்தையும் அமுதை பருகி பருகி பகவானிடத்தில் திருடமான பக்தி மேன்மேலும் வளர்ந்து வளர்ந்து அவர் கிரந்தங்களில் சாதித்துள்ளபடி பிரமாணங்களுக்கு ஏற்றாற்போல ஆச்சாரத்தை கடைப்பிடித்து ஞானிகளாய் முக்தி அடைந்தனர் என்கிறார் சுவாமி இங்கே. சூக்தி சுதாரசதாரா பிரசபம் சம்பூர்ய மானசம் சுதியாம் விஷயை கிருஷ்ணம் விரஜீ குருதே தாபத்ரயீம் சயாபயதி. சூக்தி சுதாரசதாரா பிரசபம் சம்பூர்ய மானசம் சுதியாம் விஷயை கிருஷ்ணம் விரஜீ குருதே தாபத்ரயீம் சயாபயதி. அவருடைய ஒவ்வொரு ஸ்ரீசுக்திகளும் அமிர்தம் போல. அதை அபியசித்து அதை கற்றுக்கொண்டு சத் விஷயங்களை மனசில் தங்க வைத்து கொண்டவர்களுக்கு ஞானம் விளைந்தது. அந்த ஸ்ரீசுக்திகள் ஞானத்தை அவர்களுக்கு விளைவித்தன. அதை பற்றி கொண்ட தீரர்கள், புத்திசாலிகள் ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதிதெய்வீகம் என்று சொல்லப்படுகிற தாபத்ரயத்திலிருந்து விமுக்தி அடைந்தனர். ஒவ்வொரு ஸ்ரீசுக்திகளும் அமுதம் போலும். சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் சொன்னார், சீரொன்று துப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. சுவாமி எழுதின ஸ்ரீசுக்திகளில் பாரொன்ற சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே, ஒரு ஸ்லோகம் போகிறோம், ஒரு பாசுரம் போகிறோம். வானேரப் போமளவும் வாழ்வு, ஸ்ரீவைகுண்டத்து வரைக்கும் அதை கொண்டு விட்டுரும். அந்த பாசுரத்தை, அந்த ஸ்லோகத்தை கத்துண்டானே. இப்படி ஒவ்வொரு ஸ்ரீசுக்தியும் அமுதம் போல தன்னை அபியசித்து கற்றுக்கொண்டவர்களுக்கு ஞானத்தை விளைவித்தன. சத் விஷயங்களை மனதில் தங்க வைத்து கொண்டவர்களுக்கு அது ஞானத்தை விளைவித்தது. அதை பற்றி கொண்ட தீரர்கள், புத்திசாலிகள் ஆத்தியாத்மிக, ஆதிபௌதிக, ஆதிதெய்வீக என்ற தாபத்ரயத்தை அதிலிருந்து விடுபட்டு விமுக்தி அடைந்தனர். தத்
தத்ராங்கூரதி லலிதா நாத பதாம்போஜபக்திலதா யாதிருச்சிக சுகிருத்தல்லவோ பக்னாயா கல்பதே பலாயசதே. தத்ராங்கூரதி லலிதா நாத பதாம்போஜபக்திலதா யாதிருச்சிக சுகிருத்தல்லவோ பக்னாயா கல்பதே பலாயசதே. எம்பெருமானின் திருவடிகளில் ஏற்பட்ட அழகிய பக்தி என்ற லதா கொடியின் மூலம் தன்னிச்சையாக பிரதிபலன்கள் எதுவுமே எதிர்பாராமல் சாதித்த ஒவ்வொரு கிரந்தமும் சத்துக்களுக்கு எண்ணிறந்த பலனை அளிக்க வல்லது. இங்கே சொல்கிற சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தமும் தனக்கு ஒரு பலனை எதிர்பார்க்காமல் அவர் எம்பெருமான் திருவடிகளில் ஏற்பட்ட அழகிய பக்தி என்னும் கொடியின் மூலம் அவர் எதிர்பாராமல் தன்னிச்சையாக பிரதிபலன்கள் எதுவுமே எதிர்பார்க்காமல், இதனால் தனக்கு புகழ் வரணும், தனக்கு பேர் வரணும் அப்படின்ற ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு கிரந்தமும் சத்துக்களுக்கு பக்தர்களுக்கு எண்ணிறந்த பலனை அளிக்க வல்லது. சுவாமி எவ்வளவு ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் இங்கே கோபாலாரிய மகாதேசிகன். அந்த 25 வயசில் எவ்வளவு சுவாமி தேசிகன் கிரந்தத்தில் ஊறி இருந்தால் இந்த மாதிரி அவர் அனுபவித்திருக்க முடியும். தீரா பக்த ஸ்ரத்தாக சுத்திம் புத்வா ஸ்வசித்தாந்தே இதி விஜ்ஞாய பிராஜ்ஞோ லக்ஷ்மீஷாஜ்ஞாமனுஷ்டிதாம் ஜக்ஞே. धीरा बद्ध श्रद्धाः शुद्धिं बुद्ध्वा स्वसिद्धान्ते इति विज्ञाय प्राज्ञो லக்ஷ்மீஷாஜ்ஞாமனுஷ்டிதாம் ஜக்ஞே. நம்முடைய சித்தாந்தத்திற்காக செய்ய வேண்டியது எல்லாம் அனுசந்தித்தார் சுவாமி தேசிகன். நம்முடைய சித்தாந்தத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் அவர் செய்ய முடித்தார் சுவாமி தேசிகன். அதை எல்லாத்தையும் அனுசந்தித்த சுவாமி தேசிகன் ஸ்ரீ லக்ஷ்மிநாதனுடைய ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆக்ஞையை தன் வாழ்நாளில் நிறைவேற்றி விட்டதாக எண்ணினார். ஆயிடுத்து, எல்லாம் பண்ணியாச்சு. வேதாந்த தேசிகன் இயற்றிய பிரபந்தங்கள் எண்ணிலே அடங்காது. அவர் ஸ்ரீசுக்திகள், அவற்றுள் ஒரு நூலை எடுத்துக்கொண்டாலும் போரும், மோட்சங்களை அடைய முடியும் என்பார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன். ராமானுஜருடைய பிரீத்திக்கு வேதாந்த தேசிகனின் பக்தி, வேதாந்த தேசிகனிடத்தில் பக்தி இல்லாவிட்டால் ராமானுடைய பிரீத்திக்கு இலக்காக முடியாது. வாதிகம் சாம்புவாகாரின் சீடர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் தெரிவிக்கிறார், ராமானுஜருடைய பிரீத்திக்கு இலக்காகாதவர் விஷ்ணுவின் கருணைக்கு வெகு தூரத்தில் தங்கிவிடுவார். அதனால் வேதாந்த தேசிகனிடத்தில் பக்தி இல்லாவிட்டால் ராமானுஜருடைய பிரீத்தி கிடைக்காது. ராமானுஜருடைய பிரீத்தி இலக்காகாதவர் விஷ்ணுவின் கருணைக்கு வெகு தூரத்தில் தங்கிவிடுவார். அவர்களுக்கு மோட்சத்தை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை என்று கூறுகிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன். சுவாமி காலத்தில் எப்படி திருவாழிமொழியின் வைபவத்தை பறக்க பேசினார், நம்மாழ்வாரை முனிசார்வபவன் என்றார். தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டும் ஆழ்வார் பெருமை அனுபவித்தால் போராதேன்னு திரமிடோபனிஷத் சாரம், தாத்பரிய ரத்னாவளி எல்லாம் சமஸ்கிருதத்தில் செய்தார். பல திவ்ய தேசத்து எம்பெருமான் விஷயமாக பல அற்புத ஆச்சரியமான ஸ்தோத்திரங்களை அனுகிரகித்தார். கடினமான சாஸ்திரார்த்தங்களை எளிய நடையில் போதித்தார். தாம் முஞ்சவிருத்தி அடைந்தாலும் நம்மவர் அனைவரும் எல்லாம் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று இன்புற்று வாழ்வதற்காக அந்தந்த ஸ்தோத்திரங்களிலே பல ஸ்ருதிகளை சொன்னார். எவ்வளவு ஆச்சரியமாக பண்ணார். 700வது ஸ்லோகம். இத்தம் ஸ்ரீநிதி கண்டா ஸ்ரீவாசா ஞானுவர்த்தனோத்கண்டா வர்த்தனோத்கண்டா துவயதிஷகத் द्वयधिकशतहायनीं सद्गुरुकुलतिलकाकृतिर्व्यलसते. इत्थं श्रीनिति घण्टा श्रीवासाज्ञानुवर्तनोत्कण्ठा द्वयधिकशतहायनीं சத்குருகுலதிலகாகிருதிர்வ்யலசதே. இவ்வாறு திருமலையப்பன் ஸ்ரீனிவாசனின் அவதாரமாக இந்த பூவுலகில் சுவாமி தேசிகன் அவதரித்து 101 வருஷங்கள் இந்த புவியில் எழுந்தருளியிருந்து 102ன்னு சொல்கிறார் இங்கே சுவாமி. துவயதிக சத 102 வருஷங்கள் இந்த புவியில் எழுந்தருளியிருந்து நம் சத் சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரிய சிரேஷ்டராக விளங்கினார்.
என்று தெரிவிக்கிறார். மீதியை நாளை அனுபவிப்போம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.